இதுதான் 1ஆவதுல இருந்து இங்கே தான் படித்தோம். இங்கே இருந்த வாத்தியார் எல்லாம் அப்படி படித்து கொடுத்தாங்க. அடியில் பிடிச்சா சாட்டை வச்சுட்டு அடித்தாங்க. எங்களெல்லாம் சாட்டை வச்சுட்டு அடித்தாங்க. தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? தண்ணிக்கெல்லாம் தேனி எந்த இடத்துல? தேனி வெட்டி. ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லையா? தண்ணி இல்லை. அப்புறம் எப்படி தண்ணி குடிச்சிங்க நீங்கள் படிக்கும்போது? அதாங்க கேணி வெட்டி. கேணியில் கிணறு வெட்டி கல் கட்டி அதுக்கு முற்பாடு வாலி கட்டி இறச்சி அதுக்கு முற்பாடு தண்ணி. காமராஜர் வந்ததெல்லாம் தெரியுமா? நல்லா தெரியுமா? ஊருக்கு நல்லா வந்தாருங்க. பார்த்துருக்கீங்களா காமராஜரை? காமராஜர் பார்த்தோம். பெரியார் நாய் கொண்டுட்டு வந்தார். பெரியார் நாய் கொண்டுட்டு வந்தார். சரி. எங்கள் ஊருக்கு மீட்டிங்க்கு நாய் கொண்டு வந்தார். பெரியாரே வந்தாருங்க. பெரியார் வந்தாரா? உண்மையை சொல்கிறீங்களா? இல்லை இல்லை கேட்குறேன் ஒரு இது. உண்மையே சொல்கிறேன். உண்மையை ஆச்சு மலையப்புறம் வந்து மீட்டிங் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 45 வருஷம். நீங்கள் இங்கே எத்தனாவது முடிய படிச்சிங்க ரெண்டு பேரும்? நீங்கள் வந்து 7ஆவதா? அவரு? அப்போல்லாம் தார் ரோடு இருந்ததா இல்லையா? பஸ் வசதியே கிடையாது. அப்புறம் எப்படி அங்கேருந்து வருவீங்க உள்ள? சரி சரி சரி. இந்த பிடிஏ தலைவர் இருக்காரு, அவங்க அப்பா தான் எல்லாம் பண்ணி கொடுத்ததா? ஓகே, நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த இடத்துல. என்ன அப்படி கஷ்டம்? தண்ணி வசதி இல்லாம புஸ்தக சிலடு வாங்க முடியாத சூழ்நிலையா. பள்ளிக்கூடத்துக்கு பை வாங்கி இப்போ எல்லாம் இந்த தோல் பை எல்லாம் கண்ணில் கூட நாங்கள் அப்போ பார்க்கல. சரி. உரச்சாக்கில் கழுத பை தைச்சு அதில் புஸ்தக சிலடு போட்டு சாக்கை தலையில போட்டுட்டு பொழுது 60க்கு மழை பெய்யும், அடமழை நாளெல்லாம் சாக்கை போட்டுட்டே பள்ளிக்கூடம் ஸ்கூல் வந்துருவீங்க. லீவ் எடுக்க மாட்டீங்க? லீவ் எல்லாம் எடுக்க மாட்டோம். நிஜமா தான் லீவ் எடுக்க மாட்டீங்களா? அடிச்சு போடுவாங்க, கட்டி வச்சு எடுப்பாங்க. பள்ளிக்கூடம் வரலன்னு சொன்னா கட்டி வச்சு. காய்ச்சல் வந்துருச்சுன்னா லீவ் போடாம இருக்க முடியுமா? காய்ச்சல் வந்துருச்சுன்னா இங்க போன் போட்டு டாக்டருக்கு வர சொல்லிடுவாங்க. இங்கேயே வர சொல்லிடுவாங்களா? மருந்து மாத்திரை யூனியன் மூலியமா வந்து பண்ணுவாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்தாங்க, ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எல்லாம் அடிக்கடி வருவாங்க. இந்த அம்மா வச்சுங்க. தெரியுது 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 எல்லாத்துக்குமே. இந்த பள்ளிக்கூடம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? நாங்களாம் நிறைய படிச்சோங்க. இல்லைங்க, 1ஆவதுலேருந்து 10ஆவது முடிய இருந்ததா? 6லேருந்து 10ஆவது முடிய? 12ஆவது வரைக்கும். எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு உதாரணமா? 50 பேருக்கு குறையாத இருந்தது. ஹாஸ்டல் இருந்ததா? இதை விட்டு அடுத்தது பள்ளிக்கூடம் 500க்கு மேல இருக்குங்க. 500க்கு மேல இருக்கும். 50 பேர்த்த வச்சு எந்த பள்ளிக்கூடம் 500 பேர் கன்ஃபார்மா இருக்கும். சரி. ஹெட் மாஸ்டர் ஆபீஸ் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல கட்டி இருந்தது. ஹெட் மாஸ்டர் ஆபீஸ் சோறாக்கி போடுற ரொம்ப அந்த இடத்துல, தேனி இந்த இடத்துல. நாங்கள் எல்லாம் வாலி கட்டி ஆங்கில் போட்டு அதில் தண்ணி இழுத்து மேலே பிள்ளைகளுக்கு வைக்குவோம், பேரல் போட்டு ஊற்றி வைப்போம், செய்வோம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கிடையாது. ஓகே ஓகே. இந்த பெரியசாமி முதலியார் இருந்தார். ஆமாம், அவர் ரொம்ப நம்மளுக்கு